வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். இந்த மீன் குழம்புக்கு நான் 5 பெரிய வஞ்சரம் மீன் துண்டுகளை எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு 2 பக்கமும் நல்லா தடவி ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். 15 நிமிஷம் கழித்து ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ஊற வச்ச மீன் துண்டுகளை கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போகிறோம். மீனை வறுத்த பிறகு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கிரேட் பண்ணி போடணும். அது போட்ட பிறகு 5-6 பல் பூண்டை நல்லா தட்டி போடணும். ஒரு பீஸ் இஞ்சி அதே மாதிரி நல்லா தட்டி போடணும். போட்ட பிறகு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌனாக இருக்குது. இதில் 2 தக்காளி நல்லா கிரேட் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கரைச்ச புளி தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கடாயை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ வறுத்து வச்ச மீனை இதில் சேர்த்து போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு கடைசியாக 1 டீஸ்பூன் வெல்லம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் போட தேவையில்ல. மீன் குழம்பு தயாராக இருக்குது. இது ஒரு வித்தியாசமான மீன் குழம்புன்னு சொல்லலாம். இது நீங்கள் ரைஸில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புல என்ன வித்தியாசம்னா, நம்ம மீனை முதல்ல வறுத்துட்டு அதுக்கப்புறமா குழம்புல போட்டிருக்கோம். பொதுவாகவே மீன் குழம்பு ஒரு நாள் வச்சு சாப்பிட்டா தான் அதோட ருசி கூடும், ரொம்ப நல்லாயிருக்கும். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.